தாய்மார்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தி தான் நான் சொல்றேன். மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா, வரப்போறது கிடையாது, தப்பி தவறி வந்ததுன்னா உங்க பிள்ளைகளோ உங்க பேர பிள்ளைகளை நீங்க மறந்துடுங்க. என்னடா இப்படி சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு டாக்டர், மருத்துவம் படிச்சவன். நான் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக 5 ஆண்டு காலம் இந்தியாவுக்கே மருத்துவத்துறையில நான் பணியாற்றினேன். இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் என்ன மனநிலையில் இருக்கிறான் தெரியுமா? உங்க புள்ள உங்க பேர பசங்களாம் இன்னைக்கு கஞ்சா எங்க கிடைக்குது, போதை மாத்திரை எங்க கிடைக்குது, போதை பவுடர் எங்க கிடைக்குது, போதை ஊசி எங்க கிடைக்குது, போதை சாக்லேட் எங்க கிடைக்குது, போதை எண்ணெய் எங்க கிடைக்குது, எல்லாமே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. உங்க வீட்டு பக்கத்துல, உங்க வீட்டு பக்கத்து தெருவுல, அந்த முட்டு சந்துல, அந்த கடையில, பொட்டி கடையில, ஸ்கூல் எதிர்க்க, காலேஜ் எதிர்க்க, எல்லா தெருவுலும் கிடைக்குது. கலைஞர் 3 தலைமுறைகளை நாசப்படுத்தினார் சாராய கடையை திறந்து. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 2-3 தலைமுறைகளை இன்னைக்கே முடிச்சிட்டார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா, நான் மறுபடியும் சொல்றேமா, குடிச்சிட்டு வந்தா நாத்தனிக்கும் உங்க வீட்டுல தெரியும் குடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஆனா போதை ஊசி போட்டு, போதை மாத்திரை சாப்பிட்டு, போதை பவுடரை பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியவே தெரியாது. நேரா வருவான், சாதாரணமா வருவான், சாப்பிடுவான், படுப்பான், தூங்குவான், வெளியில போவான். நான் ஏன் டாக்டரா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் இப்படி ஆயிடுவான், முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனை மீட்டெடுக்கவே முடியாது. அதனால்தான் நான் சொல்றேன், ஒவ்வொருவரும் நீங்க, ஏன்னா இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே ஒரு காலத்துல பஞ்சாப்ல தான் அதிகமா வித்தானுங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் விற்கிறாங்க. யாரு? திமுக. திமுக காரன் தான் விற்கிறான். திமுக காரன் தான் உடந்தையா இருக்கிறான். என்னால எவ்வளோ உதாரணம் என்னால சொல்ல முடியும். முதலமைச்சர் கிட்ட தான் காவல்துறை வருது. ஆனா முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. தமிழ்நாட்டு காவல்துறை நல்ல திறமையானவங்க, ஆனா அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திரமா செயல்பட விட்டா மிக சிறப்பா செயல்படுவாங்க. யாராவது கஞ்சா விற்கிறவங்க காவல்துறை பிடிச்சாங்கன்னா உடனே போன் வரும், யோ அது நம்ம ஆளியா, விட்டுடுயா. அவன் என்ன பண்ணுவான், எதுக்கு நம்ம வேலையை விட்டுட்டு போவோம். இதான் நடக்குது. கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அது கொஞ்சம் கம்மி போதை, அதை விட மோசமான போதை மாத்திரை, மருந்து, ஊசி, பவுடர் எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேம்மா, திமுக மறுபடியும் வந்துட்டாங்கன்னா உன் பிள்ளைய மறந்துட்டு உன் பேர பிள்ளைங்களை மறந்து. நான் ஒரு டாக்டரா சொல்றேன், முன்னாள் அமைச்சரா நான் சொல்றேன், நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். எனக்கு நல்லா தெரியும் அங்கங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பெண் பிள்ளைகளை நீங்க பள்ளிக்கூடம் அனுப்ப முடியாது, கல்லூரி அனுப்ப முடியாது, வேலைக்கு அனுப்ப முடியாது. அது நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே அந்த நிலை தான் இருக்கு. பெண் பிள்ளைங்க வெளியில போக முடியல. வெளியில போனா ஏதாவது ஒரு மிருகம்னா மனித மிருகம் குடிச்சிட்டு கஞ்சா போதை மாத்திரம் பயன்படுத்திக்கிட்டு கிண்டல் பண்றது, கையை பிடிச்சி இருக்கிறது, என்னென்ன பண்றதோ பாலியல் வன்கொடுமைகள். அவன் இதெல்லாம் போட்டானா மனித மிருகமா மாறிடுறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படிதான் பார்த்தா 80 வயசு பாட்டியை போய் பாலியல் வன்கொடுமை கெடுத்துட்டான். என்னன்னா அவன் போதையில இருக்கிறான், போதை மாத்திரை பயன்படுத்திக்கிறான், போதை ஊசி பயன்படுத்திக்கிறான். 4 வயசு குழந்தைகளை விட்டு வைக்கிறது இல்லை. 4 வயசு, 6 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு, 16 வயசு, தினம் நம்ம செய்தியில பார்த்துருக்கோம். கதற அந்த செய்தியில நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன் டிவியில. 4 வயசு குழந்தைய கூட்டிட்டு போறான், 8 வயசு குழந்தைய கடத்திட்டு போறான். யாரு? இங்க இருக்கிறவன் தான். ஏன்? சரளமா போதை கிடைக்குது. என்கிட்ட ஆட்சியை 6 மாசம் நான் கேட்கிறேன், 6 மாசம் ஆட்சியை விட்டீங்கன்னா 6 நாள்ல என்னால இந்த போதையை ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டில் 6 நாள் தான் என்னால ஒழிக்க முடியும். அதுக்கு மனசு வேணும், தைரியம் வேணும். ரெண்டுமே ஸ்டாலின் கிட்ட இல்ல. காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்தா ஒரே வாரத்தில் எல்லாம் ஒழிப்பாங்க. அது என்னால செய்ய முடியும். ஏதோ நான் சும்மா போய் விளம்பரத்துக்காக நான் பேசல. உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை கருதிதான் நான் பேசுறேன். நான் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும்.